அறந்தாங்கி, சிவகாசி, திருவாரூரில் பலத்த காற்றுடன் பெய்த மழை. தமிழ்நாட்டில் ஒரு வாரத்திற்கு மிதமான மழை நீடிக்கும் என வானிலை மையம் கணிப்பு. ஒரு நாள் மழைக்கே தத்தளித்த வேலூர் நகரம். பொன்னை அருகே நூலிடையில் உயிர் தப்பிய தம்பதி. எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு தொல்லை கொடுக்கிறது மத்திய அரசு. குறுகிய அரசியல் நோக்குடன் செயல்படுவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. 2026 அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும். கூட்டணி ஆட்சி என அமித்ஷா மீண்டும் கூறிய நிலையில் திருச்சி பரப்புரையில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. இன்று சென்னை வருகிறார் இந்தியா கூட்டணி குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து ஆதரவு திரட்ட உள்ளார். சென்னை கண்ணகி நகரில் மின்சாரம் தாக்கி பெண் தூய்மை பணியாளர் உயிரிழப்பு. உறவினர்கள், சக பணியாளர்கள், அரசியல் தலைவர்கள் அஞ்சலி. விமர்சனங்களில் நல்லவற்றை மட்டும் நமதாக்கி உரமேற்றுவோம். மதுரை மாநாடு குறித்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அறிக்கை. உத்தராகண்டில் மீண்டும் மேக வெடிப்பால் கடும் சேதம். பீகார், ஒடிசா, ராஜஸ்தான், ஜம்மு காஷ்மீரும் வெளுத்து வாங்கும் மழை. பீகாரில் பயணத்தினிடையே விவசாயிகளை சந்தித்த ராகுல் காந்தி. முதலமைச்சர் நிதிஷ்குமாருக்கு இது கடைசி தேர்தலாக இருக்கும் என சூளுரை. சூதாட்ட புகாரில் கர்நாடக காங்கிரஸ் எம்எல்ஏ வீரேந்திராவை கைது செய்தது அமலாக்கத்துறை. 12 கோடி ரூபாய் ரொக்கம், 6 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை கைப்பற்றி விசாரணை. கர்நாடகாவின் தர்மஸ்தலா வழக்கில் திடீர் திருப்பம். 100 பெண்கள் கொன்று புதைப்பு என புகார் அளித்தவரையே கைது செய்த சிஐடி. மகாராஷ்டிராவில் அதிகாலையில் வேலைக்கு சென்றவரை தாக்கிய தெருநாய்கள். 7 நாய்கள் சூழ்ந்து மிரட்டிய அதிர்ச்சி காட்சி. மேற்கு வங்க மாநிலம் வடக்கு 24 பர்கானாஸ் எல்லை வழியாக இந்தியாவுக்குள் நுழைய முயற்சி. வங்கதேசத்தைச் சேர்ந்த காவல்துறை அதிகாரி கைது. பாலியல் புகார் மீது நடவடிக்கை எடுக்காததால் வீடியோ எடுத்தேன். பொள்ளாச்சி மாணவிகள் விவகாரத்தில் பெண் வாக்குமூலம். சேலம் அருகே 9 நாள் பெண் குழந்தை 1 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை. தாய், தந்தை உள்ளிட்ட 4 பேர் மீது வழக்கு பதிவு. உக்ரைனில் தொடர்ந்து முன்னேறி வரும் ரஷ்யா. டொனெட்ஸ்க் பிராந்தியத்தில் மேலும் 2 பகுதிகளை கைப்பற்றியதாக தகவல். அறந்தாங்கி, சிவகாசி, திருவாரூரில் பலத்த காற்றுடன் பெய்த மழை. தமிழ்நாட்டில் ஒரு வாரத்திற்கு மிதமான மழை நீடிக்கும் என வானிலை மையம் கணிப்பு. ஒரு நாள் மழைக்கே தத்தளித்த வேலூர் நகரம். பொன்னை அருகே நூலிடையில் உயிர் தப்பிய தம்பதி. எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு தொல்லை கொடுக்கிறது மத்திய அரசு. குறுகிய அரசியல் நோக்குடன் செயல்படுவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. 2026 அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும். கூட்டணி ஆட்சி என அமித்ஷா மீண்டும் கூறிய நிலையில் திருச்சி பரப்புரையில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. இன்று சென்னை வருகிறார் இந்தியா கூட்டணி குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து ஆதரவு திரட்ட உள்ளார்.
சென்னை கண்ணகி நகரில் மின்சாரம் தாக்கி பெண் தூய்மை பணியாளர் உயிரிழப்பு. உறவினர்கள், சக பணியாளர்கள், அரசியல் தலைவர்கள் அஞ்சலி. விமர்சனங்களில் நல்லவற்றை மட்டும் நமதாக்கி உரமேற்றுவோம். மதுரை மாநாடு குறித்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அறிக்கை. உத்தராகண்டில் மீண்டும் மேக வெடிப்பால் கடும் சேதம். பீகார், ஒடிசா, ராஜஸ்தான், ஜம்மு காஷ்மீரும் வெளுத்து வாங்கும் மழை. பீகாரில் பயணத்தினிடையே விவசாயிகளை சந்தித்த ராகுல் காந்தி. முதலமைச்சர் நிதிஷ்குமாருக்கு இது கடைசி தேர்தலாக இருக்கும் என சூளுரை. சூதாட்ட புகாரில் கர்நாடக காங்கிரஸ் எம்எல்ஏ வீரேந்திராவை கைது செய்தது அமலாக்கத்துறை. 12 கோடி ரூபாய் ரொக்கம், 6 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை கைப்பற்றி விசாரணை. கர்நாடகாவின் தர்மஸ்தலா வழக்கில் திடீர் திருப்பம். 100 பெண்கள் கொன்று புதைப்பு என புகார் அளித்தவரையே கைது செய்த சிஐடி. மகாராஷ்டிராவில் அதிகாலையில் வேலைக்கு சென்றவரை தாக்கிய தெருநாய்கள். 7 நாய்கள் சூழ்ந்து மிரட்டிய அதிர்ச்சி காட்சி. மேற்கு வங்க மாநிலம் வடக்கு 24 பர்கானாஸ் எல்லை வழியாக இந்தியாவுக்குள் நுழைய முயற்சி. வங்கதேசத்தைச் சேர்ந்த காவல்துறை அதிகாரி கைது. பாலியல் புகார் மீது நடவடிக்கை எடுக்காததால் வீடியோ எடுத்தேன். பொள்ளாச்சி மாணவிகள் விவகாரத்தில் பெண் வாக்குமூலம். சேலம் அருகே 9 நாள் பெண் குழந்தை 1 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை. தாய், தந்தை உள்ளிட்ட 4 பேர் மீது வழக்கு பதிவு. உக்ரைனில் தொடர்ந்து முன்னேறி வரும் ரஷ்யா. டோனட்ஸ்க் பிராந்தியத்தில் மேலும் 2 பகுதிகளை கைப்பற்றியதாக தகவல். அறந்தாங்கி, சிவகாசி, திருவாரூரில் பலத்த காற்றுடன் பெய்த மழை. தமிழ்நாட்டில் 1 வாரத்திற்கு மிதமான மழை நீடிக்கும் என வானிலை மையம் கணிப்பு. ஒரு நாள் மழைக்கே தத்தளித்த வேலூர் நகரம். பொன்னை அருகே நூலிடையில் உயிர் தப்பிய தம்பதி. எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு தொல்லை கொடுக்கிறது மத்திய அரசு. குறுகிய அரசியல் நோக்குடன் செயல்படுவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. 2026 அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும். கூட்டணி ஆட்சி என அமித்ஷா மீண்டும் கூறிய நிலையில் திருச்சி பரப்புரையில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. இன்று சென்னை வருகிறார் இந்தியா கூட்டணி குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து ஆதரவு திரட்ட உள்ளார். சென்னை கண்ணகி நகரில் மின்சாரம் தாக்கி பெண் தூய்மை பணியாளர் உயிரிழப்பு. உறவினர்கள், சக பணியாளர்கள், அரசியல் தலைவர்கள் அஞ்சலி. விமர்சனங்களில் நல்லவற்றை மட்டும் நமதாக்கி உரமேற்றுவோம். மதுரை மாநாடு குறித்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அறிக்கை. உத்தராகண்டில் மீண்டும் மேக வெடிப்பால் கடும் சேதம். பீகார், ஒடிசா, ராஜஸ்தான், ஜம்மு காஷ்மீரும் வெளுத்து வாங்கும் மழை. பீகாரில் பயணத்தினிடையே விவசாயிகளை சந்தித்த ராகுல் காந்தி. முதலமைச்சர் நிதிஷ்குமாருக்கு இது கடைசி தேர்தலாக இருக்கும் என சூளுரை. சூதாட்ட புகாரில் கர்நாடக காங்கிரஸ் எம்எல்ஏ வீரேந்திராவை கைது செய்தது அமலாக்கத்துறை. 12 கோடி ரூபாய் ரொக்கம், 6 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை கைப்பற்றி விசாரணை. கர்நாடகாவின் தர்மஸ்தலா வழக்கில் திடீர் திருப்பம். 100 பெண்கள் கொன்று புதைப்பு என புகார் அளித்தவரையே கைது செய்த சிஐடி. மகாராஷ்டிராவில் அதிகாலையில் வேலைக்கு சென்றவரை தாக்கிய தெருநாய்கள்.
7 நாய்கள் சூழ்ந்து மிரட்டிய அதிர்ச்சி காட்சி. மேற்கு வங்க மாநிலம் வடக்கு 24 பர்கானாஸ் எல்லை வழியாக இந்தியாவுக்குள் நுழைய முயற்சி. வங்கதேசத்தைச் சேர்ந்த காவல்துறை அதிகாரி கைது. பாலியல் புகார் மீது நடவடிக்கை எடுக்காததால் வீடியோ எடுத்தேன். பொள்ளாச்சி மாணவிகள் விவகாரத்தில் பெண் வாக்குமூலம். சேலம் அருகே 9 நாள் பெண் குழந்தை 1 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை. தாய் தந்தை உள்ளிட்ட 4 பேர் மீது வழக்கு பதிவு. உக்ரைனில் தொடர்ந்து முன்னேறி வரும் ரஷ்யா. டோனட்ஸ்க் பிராந்தியத்தில் மேலும் 2 பகுதிகளை கைப்பற்றியதாக தகவல்.